ரொம்ப பேருக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு பயப்படுறாங்க. சார் என்னோட ஜாதகம் செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு, லக்னத்துல இருக்கு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கு, லக்னத்துக்கு 12 இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம், செவ்வாய் கேது இருக்கு. பல ஜோசியர் பயமுறுத்துறாங்க. அது உண்மையா சார்? அப்படின்னா அது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிள். மற்ற ஜோட நண்பர்கள் சொன்னது இருக்கட்டும், அது மனசை வச்சுக்கோங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 12ஆம் இடம், செவ்வாய் கேது இருந்தால் உங்க குடும்பத்துல இப்ப வயசு உங்களுக்கு ஒரு 40 வயசு 50 வயசுன்னு வச்சுக்கோமே, ஏன்னா அவங்களுக்கு தான் இப்ப நான் சொன்ன டக்கு ஈஸியா புரியும். அந்த மாதிரி குடும்பத்துல நிச்சயமாக உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய சொந்த அப்பா கூட பிறந்த சொந்த சித்தப்பா பெரியப்பா வீட்லயோ, அப்பா கூட பிறந்த சொந்த அத்தை வீட்டுல, அம்மா கூட பிறந்த சொந்த சின்னம்மா பெரியம்மா வீட்லயோ, இவங்க வீடுகள்ல மட்டும் ஒன்னு விட்ட சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லல, நல்லா கவனமா கேட்டுங்க. அப்பா கூட பிறந்த பெரியப்பா சித்தப்பா, அம்மாவோட பிறந்த பெரியம்மா சின்னம்மா, இவங்க வீட்டுல மட்டும் பிறந்த பிள்ளைகள் உங்களுக்கு உறவு முறையில அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ வரும். உண்மைதானே? அவங்கள நிச்சயமா இப்போ உங்களுக்கு 40 வயசு 50 வயசு இருக்கும் பட்சத்துல உங்க கூட பிறந்தவங்களோ அவங்க வீட்டுல பிறந்தவங்களோ 3 வயசுக்குள்ள 7 வயசுக்குள்ள தவறி இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்க ஜாதகத்தை கேட்டு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ செவ்வாய் கேது இணைந்திருந்தால் அந்த குடும்பத்தில் இப்படி நடந்திருக்கும். செக் பண்ணி பாருங்க. அப்படி இருக்குது அப்படின்னா அதனால என்ன சார் நன்மை, என்ன சார் பலன்? நடந்துச்சு அப்படின்னாக்கா தொடர்ந்து எங்க குடும்பத்துல இதே மாதிரி மற்ற வீட்டில் நடக்குமா சார் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்படின்னா பயப்படாதீங்க. நிச்சயமா அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படி உங்க குடும்பத்தில் பிறக்கணும், இந்த மாதிரி வரம் வாங்கிட்டு வெளியே போகணும் விதி வந்துருச்சு அப்படின்னா அந்த நபர்கள் வீட்டில் சொத்துக்கள் அதிகமாக வாங்குவாங்க, சொத்துக்கள் அதிகமாக வாங்குவாங்க. செய்கின்ற தொழிலில் பூமி லாபம் உண்டாகும், ரியல் எஸ்டேட் தொழில் மிக லாபம் உண்டாகும். எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா முருகனை எடுத்து வழிபட்டால் சிறப்பு. முருகன் கோயிலில் போய் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க முருகனை வழிபட்டீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க என்பது உண்மை.